ஹலோ எவ்ரிவன். இந்த வீடியோல நம்ம எத பத்தி பார்க்க போறோம்னா, எல்லாருக்கும் இருக்கிற ஒரு காமன் டவுட். ப்ரோ நான் வந்துட்டு ஒரு ஏஜென்சில நான் ஜாப் அப்ளை பண்ணிட்டேன். ஆனா கிட்டத்தட்ட ஒரு 6, 7 மந்த்ஸ் ஆயிருச்சு. எனக்கு எந்த ப்ராசஸுமே நடக்கல. ஏன்னு தெரியலன்னு கேட்குறாங்க. அதுக்கான ஆன்சர் தான் இது. என்ன ரீசன் நான் சொல்றேன் பாருங்க. நீங்க ஒரு ஏஜென்சி ஒரு போஸ்டர் உங்களுக்கு போடுறாங்கன்னா, நீங்க அந்த போஸ்டர்ல பாருங்க. இந்த ஜாப் கேட்டகரி உங்களுக்கு செட் ஆகுமா? இந்த டிபார்ட்மெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் தான் உங்களுக்கு இருக்கான்னு சொல்லிட்டு பாருங்க. ஏன்னா, நீங்க அப்படி அப்ளை பண்ணா தான் உங்கள அவங்களும் ஒரு கன்சிடர் பண்ணி எடுப்பாங்க. நீங்க ரேண்டமா நான் வார்ட்ல ஒர்க் பண்ணிக்கிட்டு ஐசியூ போஸ்டருக்கு நீங்க அனுப்பிச்சுட்டு இருந்தீங்கன்னா, அவங்க என்ன பண்ணுவாங்க? பண்றேன்னு சொல்லிட்டு பண்ணவே மாட்டாங்க. இதான் ஓப்பனான ஆன்சர் உங்களுக்கு நான் குடுக்குறது. என்னன்னா நீங்க அந்த டிபார்ட்மெண்ட் எதுக்கோ, அதுக்கான நீங்க கரெக்ட்டா இருக்கீங்களா? இந்த கேட்டகரி உங்களுக்கு செட் ஆகுன்னு நெனச்சீங்கன்னா, அப்ப நீங்க டாக்குமெண்ட்ட அனுப்பும்போது அது ப்ராசஸ் ஆகும். இந்த ஒரு ரீசன்னாலே நெறைய ஏஜென்சி இத சொல்ல மாட்டாங்க. என்னன்னா உங்களுக்கு அப்ளை பண்றேன். என்ன ரீசன்னா, அவங்க கேண்டிடேட்ட அவங்க கூடயே வச்சுக்கணும்னு சொல்லிட்டு, அப்படியே அத கன்டின்யூ பண்ணிட்டு இருப்பாங்களே தவிர, மத்தபடி உங்களுக்கு ஜாப் ஏன் வரலன்னு சொல்றதுக்கு இதான் ரீசன். நீங்க அந்த போஸ்டர கிளியரா பாருங்க 1க்கு 2 டைமு. அத பார்த்துட்டு நீங்க அப்ளை பண்ணுங்க. உங்களுக்கு ஜாப் ப்ராசஸ் ரொம்ப ஈஸியா இருக்கும். அதேபோல ரேண்டமா எல்லாருக்குலாம் அனுப்பாதீங்க. உங்களுக்கு இந்த ஜாப் கேட்டகரி கரெக்ட்டா இருக்குமா பார்த்துட்டு மட்டும் அனுப்புங்க. வீடியோ புடிச்சிருந்தா உங்க நர்சிங் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். பை பை.